மனித உலகத்திற்கும் கீழே ஒரு மர்மமான உலகம் இருக்குன்னு பெரியவர்கள் சொன்ன காலம் அது. அந்த மர்ம உலகத்தோட வாசல் யாருக்கும் தெரியாமல் ஒரு பெரிய அரண்மனைக்குள் மறைந்திருந்தது. அந்த அரண்மனையில் மாய கன்னிகள் வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அழகும் தைரியமும் அறிவும் நிறைந்தவர்கள். அந்த அரண்மனையில் ஒரு இரகசிய அறை உண்டு. அதில் ஒரு வெளிச்சம் தோன்றி மறையும். அந்த ஒரு நிமிடம் பூமியே சத்தமில்லாமல் திறந்து மூடும். அப்போது அந்த கன்னிப் பெண்கள் அனைவரும் மனித லோகத்திலிருந்து மாய உலகத்திற்கு சென்று மீண்டும் திரும்புவார்கள். அந்த உலகத்தில் மனித விதிகள் வேலை செய்யாது. அவர்களுக்கு தேவையான அனைத்தும் தானாகவே கிடைக்கும். அந்த மர்மம் நாளுக்கு நாள் பெரிதாக பேசப்பட்டது. இதை கண்டுபிடித்தால் வாழ்க்கையே மாறிவிடும் என்று பலரும் முயற்சி செய்து தோற்றார்கள். இதை கேள்விப்பட்ட ஒரு இளைஞன், பலத்தால் மட்டும் இதை செய்ய முடியாது, கவனமும் அறிவும் இருந்தால் உண்மையை வெளியில் கொண்டு வரலாம் என்று நம்பினான். அதன்படியே யாருக்கும் தெரியாமல் அவன் அரண்மனையில் தங்கினான். அவர்கள் பேசுவதை கேட்டான், நடப்பதை கவனித்தான். எதையும் வெளியில் காட்டாமல் அமைதியாக இருந்தான். அந்த அரண்மனையில் இருந்து வெளியேறினான். வழியில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அங்கே ஞானி ஒருவர் அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அவனும் அங்கு வந்து அமர்ந்தான். அந்த பெண்கள் பேசுவதை நினைத்து கொண்டிருந்தான். அந்த மாய லோகத்திற்கு எப்படி செல்வது என்று யோசித்து கொண்டிருந்தான். அப்போது அந்த ஞானி, உன் கண்கள் மட்டும் திறந்தால் போதாது, உன் மனதும் அமைதியாக இருக்க வேண்டும். சத்தம், பயம் இதெல்லாம் விலகி இருந்தால் ரகசியம் உன்னை தேடி வரும் என்றார். உடனே அந்த ஞானியிடம் உதவி கேட்டான். அங்கு நடப்பது உனக்கு தெரியுமா என்றார் ஞானி. அங்கு நடப்பதை கூறினான். அந்த மாயலோகத்தை கண்டுபிடிப்பவரை அந்த கன்னிப்பெண்கள் திருமணம் செய்து கொள்வார்கள் என்றும் ராஜ்யம் கிடைக்கும் என்பதையும் கூறினான். இதற்கு உதவுமாறு ஞானியிடம் கேட்டான். அந்த ஞானியும் துண்டு ஒன்றை கொடுத்து, இதை வைத்துக்கொள். அந்த அரண்மனைக்குள் சென்றவுடன் இதை சுற்றி கொண்டு படுத்துக்கொள். நீ யார் கண்களுக்கும் தெரிய மாட்டாய். அப்போது உனக்கு தேவையான விடை கிடைக்கும் என்றார். ஞானிக்கு நன்றி கூறிவிட்டு துண்டை வாங்கி கொண்டு அரண்மனைக்கு சென்றான். அந்த பெண்கள் அவனை பார்த்து விடுகிறார்கள். யார் நீ? எதற்காக இங்கு வந்தாய்? உனக்கு என்ன வேண்டும் என்கிறார்கள். அதற்கு அவன் தான் மாயலோகத்தை கண்டுபிடிக்கப் போவதாக சொல்கிறான். அவர்கள் அனைவரும் அவனை பார்த்து சிரிக்கிறார்கள். பலர் இந்த மாயலோகத்தை கண்டுபிடிக்கிறேன் என்று வந்து தோற்று போனார்கள். உன்னால் முடியாது, சென்றுவிடு என்றனர். ஆனால் இதை கண்டுபிடிப்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அப்போது அந்த பெண்கள், நீ இதை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் அதற்கு நிபந்தனைகள் உண்டு. அதை நிறைவேற்றினால்தான் வெற்றி பெற்றவனாவாய் என்றனர். அந்த நிபந்தனையை நிறைவேற்றினால் ஒவ்வொரு நிபந்தனைக்கும் ஒரு பெண், ஒரு ராஜ்யம் கிடைக்கும் என்றார்கள். ஆனால் அனைத்தையும் நிறைவேற்றினால் மட்டுமே நீ இதில் வென்றதாகும். ஒரு நிபந்தனையில் தோற்றால் கூட உனக்கு வெற்றி கிடையாது. இதற்கு ஒப்புக்கொண்டால் நீ நிபந்தனை என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் என்றனர். ஒவ்வொரு பெண்ணும் நிபந்தனைகளை கூறுகிறார்கள். நிபந்தனை 1, நாங்கள் மாயலோகத்திற்கு எப்படி செல்கிறோம் என்பதை சொல்ல வேண்டும். நிபந்தனை 2, அங்கிருந்து எங்கு செல்கிறோம், எப்படி செல்கிறோம் என்பதை சொல்ல வேண்டும். நிபந்தனை 3, அந்த மாயலோகத்திற்குள் எங்களால் முடியாத ஒன்று இருக்கிறது, அது என்ன என்பதை கூற வேண்டும். நிபந்தனை 4, அங்கே எங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்பதை கூற வேண்டும். நிபந்தனை 5, நாங்கள் எங்கெங்கே செல்கிறோம் என்பதையும் சொல்ல வேண்டும் என்கிறாள். கண்டுபிடித்த அனைத்து இரகசியங்களையும் அடையாளத்தோடு நிரூபிக்க வேண்டும் என்கிறார்கள். இதற்கு ஒப்புக்கொண்டு சம்மதம் தெரிவிக்கிறான். அந்த அரண்மனையிலேயே தங்கிக் கொள்கிறான். மறுநாள் மாயலோகத்திற்கு செல்ல அந்த இரகசிய அறையில் அந்த பெண்களுக்கு தெரியாமல் துண்டை சுற்றி கொண்டு மறைந்து கொள்கிறான்.
அந்த ஒரு நிமிடம் வெளிச்சம் தோன்றுகிறது. மாயலோக வழி திறக்கிறது. அந்த பெண்கள் உள்ளே செல்கிறார்கள். அவனும் அவர்களுக்கு தெரியாமல் பின்னாலே செல்கிறான். செல்லும்போது ஒரு பெண்ணுடைய காதணி கீழே விழுந்து விடுகிறது. அதை அவன் எடுத்து வைத்துக் கொள்கிறான். மீண்டும் அவர்களை தொடர்ந்து செல்கிறான். அப்போது அங்கே ஒரு படகு வருகிறது. அதில் ஏறிக்கொள்கிறார்கள். அவனும் அதிலே ஏறிக்கொள்கிறான். அவர்கள் ஒரு காட்டில் இறங்குகிறார்கள். அந்த காட்டில் மரம் செடி எல்லாம் தங்கத்தால் மின்னியது. அதிலிருந்து ஒரு தங்கக் கனியை பறித்து வைத்துக் கொள்கிறான். அந்த பெண்கள் அங்கு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அங்கு உள்ள கிளியை பிடிக்க துரத்துகிறார்கள். அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. அவர்களுடன் சேர்ந்து அவனும் துரத்துகிறான். கிளியை துரத்தி களைத்து போய் அங்கு ஓய்வெடுக்கிறார்கள். ஆனால் அவன் கிளியை துரத்தி அதன் இறக்கையை பிடித்து விடுகிறான். உடனே கிளி அவன் வசம் வந்து விடுகிறது. அதை துண்டில் சுற்றி மறைத்து கொண்டு அப்பெண்கள் இருக்கும் இடத்திற்கு வருகிறான். அவர்களுக்கு அங்கு அனைத்து விதமான பழங்களும் மாயமாக வந்தது. அதை அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் அவனும் சாப்பிடுகிறான். சிறிதளவு எடுத்து வைத்து கொண்டான். பெண்கள் அனைவரும் அரண்மனைக்கு கிளம்பினார்கள். அவனும் அவர்களுடன் வந்து சேர்ந்தான். மறுநாள் அந்த பெண்கள் அனைவரின் முன் வந்தான். அவர்கள் அவனை விசாரித்தனர். அவர்கள் கேட்டபடியே நிபந்தனைக்குரிய அடையாளத்தை நிரூபிப்பதாக கூறுகிறான். நிபந்தனை ஒன்றிற்கு ஒளிரும் வெளிச்சத்தை கூறுகிறான். படகில் சென்றது தங்கத்தால் மின்னிய காட்டில் எடுத்த கனியை கொடுக்கிறான். நிபந்தனை 3, அவன் பிடித்து மறைத்து வைத்த கிளியை கொடுக்கிறான். நிபந்தனை 4, அவர்கள் சாப்பிட்ட பல துண்டுகளை எடுத்து கொடுக்கிறான். அனைத்தையும் ஆதாரங்களுடன் நிரூபித்து அவர்கள் கூறியபடி திருமணம் செய்து கொண்டு ராஜ்யங்களையும் பெற்றுக்கொண்டு வெற்றி பெறுகிறான். கதையின் நீதி: மாயம் சக்தியில் இல்லை, அதை கவனிக்கும் கண்களில்தான். எதை ஜெயிக்க முயன்றோமோ அதைவிட எதை புரிந்து கொண்டோமோ அதுவே உண்மையான வெற்றி.